வணக்கம் எல்லோருக்கும். உங்களுக்கு ஹோம்மேடு, ஹேண்ட்மேட் அண்டு ஆர்கானிக் சோப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப் ஒன்லி பண்ணுங்கள். அண்டு என்னோடய சேனலுக்கும் இந்த சிறிய ஒரு ஆரம்பிக்கப்பட்ட தொழில், அந்த சின்ன பிஸ்னஸ்க்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சப்போர்ட். என்ன மாதிரி தொழில் முனைவோருக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. இப்போ இந்த சோப் பார்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெசிப்பியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம் எப்படி நல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ஸ்மூத் அண்டு எசென்சியல் ஆயிலோட அந்த சென்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதே ரெசிபி தான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணேன். இது ஒரு சின்ன சேஞ்சு என்னென்னா, இந்த பார் நான் முதலையே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்தது அதாவது போன வீடியோவில் பார்த்த அந்த சோப்பு பண்ணினேன். அது முதல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது பெரும்பாலும் சோப்பு சீக்கிரமாக கட்டித்தன்மை அடைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு இருக்கும். எனக்குமே நிறைய வாட்டி ஏற்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த போன வீடியோவில் கூட. என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சில சமயங்களில் கவனமில்லாத ஒரு அதாவது கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா இன்க்ரீடியன்ஸோட ப்ராப்ளமாக இருக்கலாம், டெம்பரேச்சரோட ப்ராப்ளமாக இருக்கலாம். டெம்பரேச்சர் ரொம்ப ஆயிலோட டெம்பரேச்சர் அண்ட் காஸ்டிக்கோட சோடாவோட டெம்பரேச்சர் இதெல்லாமே சரியாக இருக்கணும். அண்டு என்வாயர்மெண்ட்டில் அந்த டெம்பரேச்சர் கூட நம்ம பார்க்கணும். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எங்கே இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணுறோங்கிறது கூட நம்ம முக்கியம். அந்த போன அந்த ரெசிப்பியில் அந்த வீடியோ ரெசிப்பியில் எனக்கு ஷியா பட்டர் அண்ட் கோகோ பட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு ஷியா பட்டர் ஐ திங்க் ஷியா பட்டரில் கோகோ பட்டர் அது ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த கோகோ பட்டரில் அது ட்ரை பண்ணியிருந்தேன். நார்மலாக நல்லா தான் வரும். மேபி தட் குவாலிட்டி ஆஃப் த பட்டர் அது வேறு ஒரு இடத்துல இருந்து வாங்கினனால அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் சோப்பு கட்டித்தன்மை அடைகிறதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் அண்டு எசென்சியல் ஆயில், நம்ம போடுற அந்த ஸ்க்ரப்புக்காக போடுற மெட்டீரியல்ஸ் அண்டு க்ளேஸ் அண்டு ஸோ மெனி திங்ஸ். இதுதான் பர்டிகுலராக இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம இப்படி தான் இதனால தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் அந்த கோகோ பட்டரோட குவாலிட்டி நல்லா இல்லை, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆயில்ஸ் ஆகட்டும், மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும், அவங்க என்ன முறையில் தயாரிக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அண்டு வாட்டரோட பிஹெச் லெவல் இது எல்லாமே கூட நம்மளுக்கு ஒரு காரணமாக அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு எனிவே இப்போ இது அந்த சோப்புக்கு முன்னாடி பண்ண ரெசிபி. இந்த ரெசிபி தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். அண்டு
ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு ஷார்ட்டேஜ்னால அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதனால் கூட இருக்கலாம். பட் எனிவே நீங்கள் சோப்பு பண்ணினீங்கன்னா அந்த வல்கனோ மாதிரி வர்றதுக்கும் டெம்பரேச்சர் காரணமாக இருக்கும். அதில் போடுற நம்ம அதாவது ஹனி, சில சமயங்களில் நம்ம ஹனி ட்ரை பண்ணுவோம், அது கூட இருக்கலாம். அப்புறம் ரெட் வைன் சோப் பண்ணுவோம், அது கூட ஒரு காசாக இருக்கலாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்படி ஆகும்போது சோப்பில் வந்து வல்கனோ மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ மெனி ரீசன்ஸ் இருக்குது இந்த சோப் வந்து சரியாக வராமல் இருக்கிறதுக்கு. எனிவே எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம பண்ணி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். ஆனால் புதுசாக சோப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து யூடியூப் பார்த்துட்டு டெஃபினட்டாக வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட சின்ன குவான்டிட்டியில் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். 1 kg ஆயிலெல்லாம் வந்து இப்போ ஆயில் விற்கிற விலைக்கு வந்து டூ மச். எனிவே வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.